அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காமிக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்துல தான் அருள்முறை குர்ஆன் திருக்குர்ஆன் நமக்கு இறக்கி அருளப்பட்டது. திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய இன்டென்ஷன், அவனுடைய எண்ணங்கள் தெளிவாகணும். நம்ம பொதுவாக இந்த நோன்பு வைக்கிறதுனால கேட்குற கேள்விகள் என்ன அப்படின்னா, மனநலத்துக்கு என்ன பயன், உடலுக்கு என்ன பயன், இதனால நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா, நம்ம நினைக்கிற மாதிரி மூளையில நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள், மூளையோட செயல்பாடுகள், மூளையோட வெளிப்பாடுகள் எல்லாமே நம்ம உணவை மையப்படுத்தினது, அதே நேரத்தில் நம்மளோட உடற்பயிற்சியை மையப்படுத்தினது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் முக்கியமான காரணிகள், நம்ம மூளையை இயக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில தஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆ செய்யும் பொழுது, அல்லாஹும்ம அஜ்அல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய இதயத்துக்கு ஒளியை கொடு, என்னுடைய கண்களுக்கு ஒளியை கொடு, என்னுடைய காதுகளுக்கு ஒளியை கொடுன்னு சொல்லி துஆ செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி. நம்ம உடம்புல நரகத்துடைய வாசல்கள் எங்கன்னு தெரியுங்களா? 2 காதுகள், 2 கண்கள், நாவுக்கும் அதாவது 2 உதடுக்கு இடையில இருக்கக்கூடிய நாவு பிளஸ் 2 நாசி துவாரம். அன்றாட வாழ்க்கையில நம்ம எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்ல பார்த்தோம்னா பல தேவையில்லாத விஷயங்களை நம்ம காதால கேட்கிறோம். அதே நேரத்தில் பல தேவையில்லாத விஷயங்களை கண்ணால பார்க்கிறோம். பல தேவையில்லாத செயல்களை நம்ம நாவால உச்சரிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ் சூரா முஃமினூன்ல சொல்லி காமிக்கிறான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், யாரு சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம வல்லதீனஹும் அனில் லஅவி முஅரிலூன், அவர்கள் வீணான பேச்சுக்களையும் வீணான செயல்களையும் விட்டு தவிர்த்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்றான். இப்போ ஃபண்டமெண்டலா நம்மளோட இன்டென்ஷன் ரெகுலேஷன் அப்படின்றது தான் இந்த ரமலானுடைய பண்புகள். அதுல குறிப்பா காலையில சஹருடைய நேரத்திலிருந்து நம்ம மகரீபுடைய நேரத்து வரைக்கும், அதாவது இஃப்தாருடைய நேரத்து வரைக்கும் உணவு இல்லாம நம்ம உணவு அருந்தாம இல்லை. உணவை பட்னி போறதுனால ஃபாஸ்டிங்ல செல் ரெஜினுவேட் ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம இங்க பட்னி கிடக்கிறது இல்லை. என்னோட இன்டென்ஷன், அல்லாஹ் உணவை அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான், அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய ப்ராக்டிஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, குறிப்பிட்ட காலம், அதாவது பகல் பொழுதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, குழப்பம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா கிழக்கு திசையிலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. வெளிச்சம் மறையிறது வரைக்கும் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு உள்ளத்தை ஊசலாட வச்சிரும். அந்த ஊசலாட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடங்களும் அல்லாஹ் எனக்கு கற்று தந்த வழிகள் என்ன, நான் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன், அதுல நான் அல்லாஹ் கட்டளையை வணங்கி நடக்கிறேனா, நான் என்னுடைய உறவுக்காரர்கள்ட்ட பேசும்பொழுது என்னுடைய கட்டளையை வணங்கி நடக்கிறேனா, சில விஷயங்களை நான் துன்யால பார்க்கிறேன் அப்படிங்கும் பொழுது இந்த பார்வைகள்ல நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வணங்கி நான் பார்வையை செலுத்துறேனா அப்படின்றத பிராக்டிஸ் பண்றதுக்கான மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். இப்படி நம்மளுடைய பார்வையை, நம்மளுடைய செவி புலன்களை, நம்மளுடைய நாசி துவாரங்களை, அதே மாதிரி நம்முடைய வாயை நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பணிந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண நம்மளுடைய புத்தி தெளியும். புத்தி தெளிஞ்சதுன்னா, புத்தி அப்படின்ற வார்த்தைக்கு புகுத்தும் தீன்னு அர்த்தம். தீயோட புகுத்தல் செழிப்பா இருந்தது அப்படின்னா, வினையாகும் தீன்னு சொல்லக்கூடிய வியாதிகளை பத்தியான சிந்தனைக்கு இங்க இடமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, காய்ச்சல் கூட நரகத்துடைய நெருப்போட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தொகுப்பும் பார்த்தீங்கன்னா, உடலுடைய வெப்பம் அதிகமாகிறதுனால. வெப்பம் ஏன் அதிகமாகுது? செயல்கள் ஒழுங்கில்லாம போறதுனால. அப்ப அந்த செயல்களை தீர்மானிச்சு நம்ம உள்ளத்தை ஒருமைப்படுத்தி, உள்ளத்தை செழுமைப்படுத்தி, இறை சிந்தனையில நிறைந்து, இறைவனுடைய கட்டளையை மதிச்சு, இறைவனுடைய போற்றுதலுக்கு இணங்கி நம்ம பகல் பொழுதும் இரவு பொழுதுலையும் நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற பிராக்டிஸை ஒருங்கிணைக்கக்கூடியது தான் இந்த ரமலான். ஸோ அதனால இந்த மாதம் மட்டும் நம்ம அமல்களில் ஈடுபடாம, இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய பிராக்டிஸ் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய கட்டளைக்கு வணங்கி நம்மளுடைய தொழுகையை நம்ம அழகாக்கிக்குவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எண்ணங்களை அழகாக்கிக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.